யூஎஸ் இப்போ நம்ம உடலில் வந்து கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நான் ஆயுர்வேத முறைப்படி நான் மெடிசன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் ஐக்கன் பிரஸ். கொழுப்பு மற்றும் கல்லீரல் பிரச்சனை நீங்கள் கிராம்பு மற்றும் சீரக கஷாயம் நம்ம பண்ணி குடிக்கிறதுனால சீக்கிரம் குணமாகும். அந்த கிராம்பு மற்றும் சீரக கஷாயம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தா, ஒரு கப் தண்ணீரில் வந்து 2 இல்லைன்னா 3 கிராம்பு மற்றும் ஒரு தேக்கரண்டி சீரகத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி மற்றும் வேம்பு கஷாயம் நம்ம குடிச்ச நல்லது. அந்த இஞ்சி மற்றும் வேம்பு கஷாயத்தை வந்து 1 ஸ்பூன் இஞ்சி தூளையும் 1 ஸ்பூன் வேப்பம்பூவையும் கலந்து தண்ணீரில் வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். புதினா மற்றும் துளசி கஷாயம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தா, அது வந்து கல்லீரலுக்கு வந்து கேட்கக்கூடியது. இது வந்து எப்படி செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் வந்து அந்த புதினா மற்றும் துளசி வந்து ஈக்குவலாக எடுத்துட்டு அது வந்து கழுவிட்டு அதை வந்து 2மே சேர்த்து ஒரு கொதிக்க வச்சுட்டு, ஒரு கப் தண்ணீரில் வந்து கொதிக்க வச்சுட்டு அது தேன் அல்லது சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து குடிக்கலாம். கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சரி, பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு சரி குணமாகும்.